மச்சான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸு. ஸ்டோரிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸு. சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் என்னன்னா, 3 நாளில் எனக்கு கதிக்கலைக்க வச்சிருச்சு. ஸோ 3 நாளில் கடந்த 3 நாளில் வந்து நிறையா விஷயம் நடந்தது. இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டிக்கு எந்த பேக்கப்பும் கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டி பேஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதாவது மேனேஜர்ஸ்லாம் பேஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அகமதாபாத் இல்லைனா ஹைதராபாத்துக்கு போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரூமர். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் ஆரம்பிச்சிது. ரொம்ப லைட்டானா சும்மா ஜோக்கு மாதிரி தான் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனால் தான் பிரச்சனையே கிட்டத்தட்ட. இவனால் தான் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குது. இவரால் தான் பிரச்சனை. அதாவது டேவிட் ஸ்டிங் அண்ணா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் அன் எரா, டேவிட் ஸ்டிங் சைனிங் ஆஃப் அப்படின்னு போட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஃபேன் என்னடா இவன் லூஸ் மாதிரி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கூர்ந்து நானே அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். இந்த டேவிட் சிங் அண்ணாவால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பீதி கலப்ப ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி சென்னை யூனிவர்சிட்டி போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்கண்ணா, ஒரு விஷயம் முழுசாக தெரியாமல் அந்த ரூமரை நம்பி இந்த மாதிரி ஸ்டோரி போட்டு அது யூஸ்லெஸ்ஸு. ஓகே, இதுதான் ரூமர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங். அது பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஆரம்பத்தில் தான் இது நடந்தது. போக என்ன ஆரம்பிச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லோரும் முடிவே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சென்னை யூனிவர்சிட்டி போகுது அப்படின்ட்டு. எனக்கெலாம் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா லாஜிக்காக பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டி ஒரு பிளே ஆஃப் மட்டும்தான் போச்சு. 2 பிளே ஆஃப் போயிருக்கு, ஒரு செமி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளே ஆஃப் மட்டும்தான் போச்சு. அந்த 2019 அப்புறம் 5 வருஷம் ஆயிடுச்சாமா. ஒரே ஒரு பிளே ஆஃப் மட்டும்தான் போச்சு. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா, கிளப்பு பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக மாற்றிடுவாங்களோன்னு எனக்கே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஏன்னா பாருங்கள், 11 வருஷமாக நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வந்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா செத்துட்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்குலாம். ஏன்னா எனக்கு சென்னை யூனிவர்சிட்டி இல்லைன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வண்டியே பிச்சுக்கும். ஏன்னா சென்னை யூனிவர்சிட்டியால் தான் எனக்கு ஃபுட்பாலே பார்த்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டியால் தான் தெரிய வந்தது. ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமே சென்னை யூனிவர்சிட்டி தான். நான் சின்ன வயசில் 2014 பார்த்துட்ருக்கேன். 2015 ஜெயிச்சப்பெல்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். நான் சின்ன வயசுலேருந்து சென்னை யூனிவர்சிட்டியால் தான் நான் ஃபுட்பால், இந்தியன் ஃபுட்பால் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை யூனிவர்சிட்டி மேட்ச் பார்த்தோம்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால்லாம் எனக்கு என்னென்னு தெரிய வச்சதே சென்னை யூனிவர்சிட்டி. அது இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ யோசிச்சு பாருங்கள் என் மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு. அப்புறம் இது வந்து முதல் நாள். 2வது நாள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட எல்லாருமே ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சென்னை யூனிவர்சிட்டி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸோ சென்னை யூனிவர்சிட்டிக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் தெரிய வந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க, வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்கள், நான் சொல்கிற வேர்ட்ஸ் கவனிங்க. பி ஸ்டாண்ட் ப்ளூஸு அப்புறம் ஈ ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் கெத்தான ஃபேன் பேஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க. ஈ ஸ்டாண்டும் சரி, பி ஸ்டாண்ட் ப்ளூஸும் சரி, நீங்கள் தலையில் தூக்கி வச்சு நம்ம இப்போ, அதாவது நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். நானே நிறைய விஷயம் தெரியாமல் தான் இருந்தேன். ஸோ நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபேன் பேஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ சென்னை யூனிவர்சிட்டினால தான் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஃபுட்பால் வந்தது. அது இல்லைன்னொடனே அது என்ன ஆகும், அப்படி தான். ஸோ செகண்ட் என்னாச்சுன்னா எல்லோரும் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது சென்னை யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சமாச்சு லாயலாக நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது.
அதுக்கப்புறம் நிறைய ஹேஷ்டேக் போட்டு போட்டு சென்னை என்எஃப்சி போஸ்ட்லலாம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஒரு பதில் வேணும்னு சொல்லி 3வது நாள் நேத்தா சென்னை என்எஃப்சி மேனேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரூமர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எனக்குலாம் உயிரே வந்தது. ஸோ இதுதான் இந்த 3 நாள் நடந்த கதை. சென்னை என்எஃப்சி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 3வது நாளாக 2வது நாள் பார்த்திங்கன்னா வெடிச்சுது. 3வது நாள் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து ரிப்ளை வந்தது, இந்த மாதிரி அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபேக்கு அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து உண்மை, அது பார்த்திங்கன்னா அவங்க உண்மை, நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணனால தான் இப்போ அது பேஸ்லெஸ் ரூமர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையானு தெரியல. ஆனால் இப்போதைக்கு சென்னை என்எஃப்சி நம்மளை விட்டு எங்கேயும் போகல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா கடந்த 5 ஏன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து நம்மளோட ஓனர்ஸாகவே இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைஸாகவே இருக்கட்டும், இதில் வந்து சென்னை என்எஃப்சி டீம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பணம் போடுறாங்க. பணம் போட்டு பணம் எடுக்கிறது தான் மேட்டர். ஸோ பணம் போடுறப்போ நம்ம கடந்த 5 சீசனாக ஃபேன்ஸும் நல்லா ஆடாத காரணத்தால் ஃபேன்ஸ் போக மாட்டுறாங்க. அது உண்மை தான். ஃபேன்ஸும் போக மாட்டுறாங்க, மேட்சும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றனால கிளப் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக. ஸோ திரும்பவும் வரப்போகிற வருஷத்துலேயும் நம்ம கண்டிப்பாக தோத்துட்டே இருந்தோம்னா சென்னை என்எஃப்சின்ற கிளப்பு மறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அப்கமிங் சீசனில் நம்ம உயிரை கொடுத்து ஏதாச்சும் ஓன் காயில் வந்து அதை தொட்டு கும்பிட்றையா ஏதாச்சும் செய்யா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அப்கமிங் சீசன் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீசன்ன்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மொதல் விஷயம், ஓகேவா? இந்த ரூமரு இதுதான் நடந்தது, விளக்கிட்டேன், எல்லோரும் புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா டேனியல் சிமாச்சுக்கு டிபார்ச்சர் ஆக போகிறாரு. கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம். அவருக்கு பதில் ஒரு நல்ல ஸ்பீடான ஸ்ட்ரைக்கர் வருவார்னு சொல்லிட்டு நம்புவோம். கிளைட்டன் சில்வா வேறு டிபார்ச்சர் பண்ணிட்டார் ஈஸ்ட் பெங்கால் வந்து. ஸோ பெட்டர் அவர் கூட வர வைக்கலாம். ஆனால் அவரோட கரண்ட் ஃபார்ம் அவ்வளோ ஃபார்மில் இல்லை. ஸோ இது வந்து 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா சூப்பர் கப் இன்னும் ஒரு வாரத்தில் கரெக்டாக ஆரம்பிக்க போகுது. 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச். பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாக் அவுட்டு தான். அது யார் கூடன்னு கேட்டிங்கன்னா மும்பை கூட நம்ம கடைசியாக ஜெயிச்சது 2019. 5 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷமா 4 வருஷமாக ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் உயிரை கொடுத்தா ஆட முடிஞ்சா ஆடுங்கண்ணா. இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா ஒரு 3-4 நாள் முன்னாடி ஈஸ்ட் பெங்கால் கூட 1-0 தோற்றுருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ சூப்பர் கப்பில் ஹோப் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹோப்லாம் வைக்காதீங்க, ஜாலியாக போய் பாருங்கள். இது முடிஞ்சோடனே சைனிங்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். 2025 நம்ம கம்பேக் கொடுப்போம் நம்புவோம். சூப்பர் கப்பு வந்து முழுசாக நம்பி போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி ஆடுறோம்லாம் தெரியல, ஜெயிப்போன்ற ஒரு ஸ்மால் நம்பிக்கை, சின்ன ஹோப்பு, எல்லாமே நாக் அவுட் வேறு. ஸோ சென்னை சிட்டி விடை